கைரா ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சரண்யா. நான் ஒரு கிராமத்தில் வந்து சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட பொண்ணு. எனக்கு வந்து கைராவை மட்டும் இதில் எனக்கு கிடைச்ச அனுபவத்தை மட்டும் சொல்கிறேன். எனக்கு வந்து நிறையா பேசுனது, எனக்கு இந்த மேடையெல்லாம் பேசி பழக்கம் இல்லை. இருந்தாலும் எனக்கு சிறந்த அவார்டே எனக்கு வந்து சென்னையில் கைரா கொடுத்தது. நான் வந்து 20 வருஷமாக கல்யாணம் பண்ணி வீட்டில் கூட எனக்கு இந்த அவார்டு கொடுக்கல. உழைச்சிருக்கேன், அவ்வளோ உழைச்சிருக்கேன். ஸ்கூலில் 10 வருஷம் உழைச்சிருக்கேன், ஒரு சிறந்த அவார்டு கொடுக்கல. ஆனால் கைரா மட்டும்தான் எனக்கு கொடுத்தது. எனக்கு லைஃபே கைரா தான். நான் மோதிரம் கூட செய்ய சொல்லியிருக்கிறேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது. நிறையா பெண்களை உருவாக்கிட்டு இருக்கேன், இன்னும் உருவாக்கி இருப்பேன். அதாவது நிறையா பேசணும்னா எனக்கு எப்போ பார்த்தாலும் லாஸ்ட் டைமில் கொடுத்துருவாங்க. எனக்கு என்ன பேசணுன்னே தெரியாது. நான் அடுத்த டைம் வரும்போது கண்டிப்பாக என்னை பற்றி நிறையா சொல்கிறேன். ஆனால் ஃபுல் சப்போர்ட் எங்கள் வீட்டுக்காரர் பண்ணார். இல்லைனா கைரா எனக்கு தெரிஞ்சுக்கவே வாய்ப்பு இல்லை. ராஜேந்திரன் தான் ஃபஸ்ட்டு இது எனக்கு அறிமுகம் படுத்தி விட்டார். ஆன்லைன் பிஸ்னஸ் எங்களை நிறையா அழிச்சுது. ஆனால் உருவாக்குனது பார்த்தீங்கன்னா கைரா ஒன்று தான், வேறு எதுவுமே கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லலாம். அதனால் என் கூட ட்ராவல் பண்ணவங்க அனைத்து பேரையுமே எனக்கு நான் சொன்ன உடனே செஞ்சாங்க. யாருமே மீட்டிங் வந்து அட்டன் பண்ணி இதை பற்றி தெரியாதவே பண்ணவங்க தான் என்னோட கைரா ஃபேமிலி. அவங்களுக்கு எல்லாமே அடுத்த டைம் வரும்போது தலைவாசல் மீட்டிங்கில் கூப்பிட்டு போய் ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கணும். அது எனக்கு ரொம்ப ரொம்ப நேரம் ஆசை. சிவா சார் கூட எடுக்கணும்னு ஆசை. அது நான் சொல்ல நினைப்பேன், மறந்துடுவேன். நீங்கள் எல்லாருமே பயணிக்கீங்க. நான் ஒரு கிராமத்துலேருந்து வந்து நானே இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறேன்னா அதுக்கு காரணம் கைரா ஒன்று தான். எனக்கு எனர்ஜி கொடுக்குறதே கைரா தான். 3 மணி ஆனால் எழுந்திக்குவேன், யார்கிட்ட பேசணும்னு நினைப்பேன். டெய்லி 20 பேர்த்துக்கிட்டேயாவது பேசிடுவேன் நான். நன்றி, வணக்கம். எனக்கு அறிமுகப்படுத்திட்டேன். நான் ஒரே ஒரு அண்ணன் இந்த லைஃப்பை கொடுத்தது காரணம்னா ராஜேந்திர அண்ணன். ஏன்னா அவர் இல்லைன்னா இந்த இடம் எனக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை. சிவா சார் இல்லைனாலும் இவ்வளோ ஐடி நான் பிடிச்சிருக்கிறதுக்கு எந்த நேரம் 12 மணிக்கு ஃபோன் பண்ணால் கூட எடுத்து அட்டன் பண்ணி பேசுவார். சிவா சார் கிடைச்சது ஒரு கிஃப்ட்டு. ஐலா சார் ரொம்ப ரொம்ப சூப்பர். எல்லாருமே அவரு மாரி ஒரு நான் வாழ்க்கையில் சாதாரண வசதி இல்லாதவங்களாம் குடும்பம் பார்த்தா கெத்தா நடந்துக்குவாங்க. ஆனால் அவர் எம்பளோட இல்லை நம்ம கூடயே ட்ராவல் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அவரை பார்த்து தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன் எப்படி இருக்கணும்னு. தேங்க்யூங்க சார். எனக்கு வாய்ப்பு கொடுத்த சந்தான சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவர் இல்லைன்னா நான் சென்னையில் மேடையில் ஏறிக்கவே வாய்ப்பு இல்லை. நான் சந்தான சாருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.